இது செக்குடு காட்டன் சாரீ. இதில் ப்ளவுஸ் இல்லை, இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம அந்த சாண்டல் கலரும் கோல்டன் கலரும் மிக்சடாக ப்ளவுஸ் எடுத்திருக்கோம். இதிலேருந்து நம்ம உள்ள கைக்கு கட் பண்ணி பார்டர் மட்டும் கட் பண்ணி நம்ம கையில் அட்டாச் பண்ணி இதில் மாங்காய் டிசைன் எப்படி இருக்கோ அப்படியே நம்ம மாங்காய் ரெடி பண்ணி, அதாவது மேலே பெருசாக அதுக்கடுத்து கொஞ்சம் பெருசாக அதுக்கடுத்து கொஞ்சம் பெருசாக அப்படியே கொண்டுட்டு வந்து கீழே வந்து இந்த மாங்காய் அளவுக்கு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒன் சைடு டிசைனு, அதாவது ஒன் சைடு டிசைன் தான் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாக வைக்கிறது வந்து ஒரு சைடு வந்து நமக்கு சாரீ மறைச்சிக்கும், ஒரு சைடு மட்டும் தான் தெரியும். இது ஒன் சைடு நெக் டிசைன் செமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் கழுத்துக்கு கேன்வாஸ் கட் பண்ண தேவையில்ல, ஹார்ட் ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணணும்னு இல்லை. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் பண்ணால் பாருங்கள். இது நான் கைக்கு பார்டர் எடுத்திருக்கேன். இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அது பிளெயினாக கோல்டன் ப்ளவுஸு, இதுக்கு நம்ம கைக்கு பார்டர் வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே நமக்கு சாரீலேருந்து அட்டாச் ஆனால் எப்படி இருக்கும் ப்ளவுஸை அப்படி இருக்கும். தைக்கிறது வந்து தெரியாது உங்களுக்கு. தனியாக வந்து பார்ட்ரு வந்து ஜாயின் பண்ணது மாதிரியே தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஓடு தையல் தான் போட்டிருக்கேன். கையை மடித்து இதை கட் பண்ணி எடுத்துக்குங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பார்டரை இப்போ வச்சு தைக்கலாம். ப்ளூ கலர் நூல் மாற்றிக்கோங்க. அதாவது நூல் மாற்றுறது வந்து அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி போடணும். நான் வந்து சாண்டல் கலரே நூல் போட்டுட்டு அதுக்கப்புறமா மறந்துட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு வேறு நூல் போட்டு தைச்சேன், அப்படியே தெரிகிறனால. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட நெக் டிசைன் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கீழே 3 இன்ச்சு, உயரம் 3, அதாவது அகலம் 3 இன்ச்சு, உயரம் வந்து 9.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருங்க. ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக தான் கீழே வளைச்சி விட்ருக்கேன். ரொம்பலாம் நான் வளைக்கல, லைட்டாக தான் அப்படியே கீழே வளைச்சி கொண்டு வந்திருக்கேன். இது ஈஸியாக கட் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி நம்ம லைனிங் வச்சுட்டு அங்கனங்கன்னா லைட்டாக லைனிங் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரியாது. ஓடு தையல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம ஒரே அளவாக தைச்சிட்டு வரணும். 1/4 இன்ச்சில் பாதி தைச்சிங்கன்னா போதும். 1/4 இன்ச் அளவு நீங்கள் தைக்க தேவையில்ல. 1/4 இன்ச்சில் பாதி சுற்றிலும் தைச்சிட்டு வாங்க. தைச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஒரே அளவாக கட் பண்ணிவிட்டு அங்கன கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு லைனிங் நல்லா தேய்ச்சி விட்றலாம். தேய்ச்சதுக்கப்புறம் திருப்பி எஜ்ஜில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இது சென்டர் வந்து அடையாளப்படுத்திக்குங்க. இப்போ திருப்பி எஜ்ஜிலே நம்ம தையல் போடலாம். இது கோல்டன்லே ரொம்ப லைட்டு சாண்டல் கலர் மாதிரி இது ப்ளவுஸு. ஆனால் இதுக்கு நம்ம வந்து சில்க் காட்டன் அந்த ப்ளூ கலர் வருது இல்லையா, அந்த சில்க் காட்டன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் 1/4 மீட்ரு. அதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து நம்ம சாரியில் வெட்டி நம்ம இதில் டிசைன் பண்ண முடியாது. ஏன்னா செக்குடு சாரின்றதுனால 2 கலர் வருது. அதனால் நம்ம சாரியில் வெட்ட முடியாது. இப்போ வந்து நெக்கு வந்து எஜ்ஜிலே தையல் போட்டாச்சு. நம்ம ஃபுல்லாக லைனிங் வச்சு கட் பண்ணி மடித்து தைச்சி ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணி கையெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ பைப்பிங் பண்ணலாம். பைப்பிங் வந்து அடிப்பக்கமாக கொடுக்குறேன் நான். அடியில் கிராஸ் பீஸ் கொடுத்து அந்த எஜ்ஜிலேயே அந்த தையல் நம்ம போட்டிருக்கோம்ல, அந்த தையல் மேலேயே தையல் போட்டு வாங்க. உருட்டி தைச்சிடலாம். நல்ல பொறுமையாக உருட்டி தைங்க. ஒரே அளவாக நமக்கு வரணும். அந்த இடம் வந்து நீங்கள் நல்லா தைக்கிறப்ப நல்லா கையை இறுக்கி பிடிச்சிட்டு தான் கொண்டு போய் நண்டுக்கல்லில் விடணும். அப்போ தான் அந்த மடிப்பு வந்து நகலாமல் இருக்கும். இல்லை நீங்கள் லூஸ் விட்டு நம்ம உள்ளே கொண்டு போய் நண்டுக்கல்லில் வச்சோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லா லூஸ் விழுந்துடும். அப்போ வந்து அது மாறி போயிடும். அதனால் வந்து நண்டுக்கல் உள்ளே விடும்போது நல்லா டைட்டாக பிடிச்சி உள்ளே விடுங்க. இப்போ இதே மாதிரி உருட்டி ஃபுல்லாக நம்ம பைப்பிங் பண்ணிடலாம் ஒரே மாதிரி. இப்போ இந்த லாஸ்ட்டில் நம்ம மடித்து அழகாக பைப்பிங் பண்ணிடலாம்.
பைப்பிங் வந்து ஈஸியாக கற்றுக்குங்க. நிறைய நான் எல்லா வீடியோலேயும் உங்களுக்கு பைப்பிங் சொல்லித்தரேன் நான். அதாவது ஒரு ஒரு ப்ளவுஸ்க்கும் நம்ம பைப்பிங் பண்ணிட்டு தான் டிசைனே பண்ணுறோம். அதனால் வந்து ஈஸியாக கற்றுக்குங்க. இப்போ நான் கிராஸ் பீஸ் வெட்டி 2ஆக அடித்து திருப்பி வச்சுருக்கேன். நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். தையல் வந்து அடிப்பக்கம் போயிடும். இதில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் ப்ளவுஸில். இந்த கழுத்தை ஒட்டி நம்ம அந்த கிராஸ் பீஸ் கொடுத்துடலாம். அதாவது அந்த பைப்பிங்க்கும் அந்த கிராஸ் பீஸ்க்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டு தைங்க. அப்போ நீங்கள் தைக்கிறப்ப அடியில் இருக்க கிளாத்து நம்ம பைப்பிங் வச்சுருக்கோம்ல அந்த கிளாத்தும் சேர்த்து உங்களுக்கு தையல் விழுந்துடும். நல்லா பொறுமையாக அழகாக தைச்சிட்டு வாங்க. ஒரே அளவாக இருக்கணும் உங்களுக்கு. இப்போ வந்து அதை மடிப்பு கொடுத்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து இப்போ மாங்காய் டிசைன் வரைகிறேன். இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு அளவு வச்செல்லாம் வெட்டணும்னு கிடையாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்னது, அதுக்கடுத்து அதாவது அந்த சைஸ் வித்தியாசம் தெரியும் இல்லையா நமக்கு. ஒன்று வந்து பெருசு, அதுக்கு அடுத்த சைஸு, அதுக்கு அடுத்த சைஸு, அந்த மாதிரி அளவு வச்சு இதே மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிடுங்க. நான் 5 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். பெருசு சின்னதுமாக சைஸ் வரியாக 5 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 5 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கேன் பாருங்கள். இதே மாதிரி அதாவது இந்த பெருசாக இருக்கிறது கீழே வரும், ரொம்ப சின்னதாக இருக்கிறது மேலே வரும். அதாவது இந்த மாங்காய் மூக்கு வந்து அந்த பக்கம் அந்த ஷோல்டர் பக்கம் அதாவது ஆம்கோல் பக்கம் போகணும். அது இப்படி போகிற மாதிரி வச்சு அந்த நீங்கள் 1 2ன்னு போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து 1 2ன்னு போட்டால் 5 வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் நான் 1/4 மீட்ரு. அதில் வச்சு நம்ம சுற்றிலும் தைச்சிடலாம். நான் 2ஆக மடித்து போட்டு தைக்கிறேன். ஏன்னா சிங்கிளாக கொடுக்குறப்ப வந்து அந்த சில்க் காட்டன் வந்து அப்படியே தெரியுது. அதனால் 2ஆக மடித்து போட்டு தைக்கிறேன். ரெண்டாக நம்ம மடிக்கும் போது அந்த கலரும் நல்லா டார்க்காக இருக்கும். நமக்கு அந்த ஒயிட் வந்து நமக்கு அதிகம் தெரியாது. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 5 பீஸும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் லாஸ்ட்டு. இந்த மாதிரி நம்பர் போட்டுக்கோங்க. நம்பர் போட்டு நமக்கு ஆம்கோல் சைடு வந்து இந்த மூக்கு பகுதி வந்து ஆம்கோல் சைடு வரணும். அது வந்து கவனமாக பார்த்துக்குங்க. இந்த பக்கம் திருப்பி வர மாதிரி வச்சிடாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸில் வச்சு பார்த்து கூட ஒன்றும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு வைங்க. ஏன்னா ஒன்றுக்கும் நம்பர் போட்டு நம்ம அடையாளப்படுத்தி வச்சோன்னா தான் வந்து அது கரெக்டாக வரும். அது இந்த இடத்துல மட்டும் நம்ம தைக்கையில் வந்து அந்த கேமரா வந்து அந்த இது மாறிடுச்சு, லைட் கலராக தெரிகிற மாதிரி. அதுக்கப்புறமா அடுத்தடுத்து வர்றது வந்து சரியாக வந்துடுச்சு. அந்த இது எப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. அதனால் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் தூரம் வந்து ரொம்ப லைட்டாக தெரியும் உங்களுக்கு, ரொம்ப டார்க்காக இல்லாமல். இப்போ இதுக்கு நான் கோல்டன் கலர் பைப்பிங் பண்ணுறேன். ஒரு ஓரமாக மடித்து விட்ருங்க. மடித்து விட்டு அடியில் கொடுங்க. அடியில் கொடுக்கும்போது இப்படி நீங்கள் சுற்றிலும் கொண்டு வந்தால் அந்த இடத்துல தைக்கிறப்ப உங்களுக்கு அந்த பிசுறுன்றதே தெரியாது. சுத்தமாக உங்களுக்கு பிசுறே தெரியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும். அதாவது வந்து அந்த மடக்கி விட்டுற இடத்துலையே கொண்டு வந்து நம்ம வந்து முடிச்சிடணும். முடித்ததுக்கு அதை கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நமக்கு எந்த இடத்துலையும் பிசுறு தெரியாது. நம்ம ஃபுல்லாக அப்படியே பைப்பிங் பண்ணிடலாம். ஒரே மாதிரி கொடுங்க. பைப்பிங் வந்து நம்ம ரொம்ப குண்டாக இல்லாமல் சன்னமாக தான் நான் கொடுக்குறேன், மெல்லிஸாக. ஒரே மாதிரி கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. எங்கனையாச்சும் வந்து ரொம்ப குண்டாக வருது பைப்பிங் அப்படின்னு அந்த மாதிரி இருந்துக்கப்போ இந்த ஊசி வச்சு நல்லா அந்த கிராஸ் பீஸை நல்லா நகட்டி விட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சன்னமாக வரும். 2வது பிசுறுலாம் வந்து நம்ம உள்ளே தள்ளி விடுறதுக்கு அதுக்கெலாம் வந்து நம்ம பெரிய ஊசி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா விரல் வச்சு நம்ம நண்டுக்கல்கிட்ட விரல் வச்சு இது பண்ண முடியாது இல்லையா. அதனால் பெரிய ஊசி வச்சு நல்லா அந்த ஃப்ளிட்ஸெல்லாம் அந்த சுருக்கம் பிசுறு பூரா உள்ளே தள்ளி விட்ருங்க. சுருக்கம் இல்லாமல் நீட்டாக பைப்பிங் பண்ணுங்கள். பைப்பிங் கொடுக்கையில் லைட்டாக கிராஸ் பீஸ் இழுத்துக்கோங்க, ரொம்ப இழுக்காதீங்க.
இழுக்கிறப்ப அதுக்கப்புறம் நீங்கள் கேன்வாஸை தான் நகட்டி கொண்டுட்டு வரணும். நம்ம சுற்றிலும் நம்ம பைப்பிங் பண்ணப்போ வந்து லைட்டாக கேன்வாஸை நகட்டி கொண்டுட்டு வாங்க. நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து தள்ளி வைக்கக்கூடாது, கேன்வாஸை மட்டும் தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சுற்றிலும் இந்த கிராஸ் பீஸை லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க, ரொம்ப வேணாம். ஒட்டை கட் பண்ணாதீங்க, லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி வந்துடும். இப்போ இதே மாதிரி எல்லா பீஸும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அது பெருசாக இருக்கிறது கீழே, அதுக்கு அடுத்து இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல மட்டும் கேமரா தான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப டல்லாயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்கறது வந்து சரி பண்ணிட்டேன் நான். அடுத்து உங்களுக்கு டார்க்காக தான் தெரியும். இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த கைக்கு வந்து நம்ம எப்படி பார்டர் ஜாயின் பண்ணுறதுன்றத வந்து நம்ம பார்க்கல இல்லையா. நான் நூல் மாற்றிட்டேன். இப்போ நூல் ப்ளூ கலர் மாற்றிட்டு இப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த ப்ளவுஸோட அந்த எட்ஜும் இந்த பார்டரோட எட்ஜும் ஒன்றா இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி மாங்காய் டிசைன் வந்து சென்டராக வர்ற மாதிரி பார்த்து வச்சுருக்கேன். கரெக்டாக வந்து அந்த எட்ஜு வந்து சரியாக வரணும். இந்த ப்ளூக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நம்ம மாங்காய் டிசைன் பண்ணி மேட்சாக நம்ம பண்ணி வச்சுருக்கோம், ரொம்ப சூப்பராக. இப்போ எட்ஜிலே தையல் போட்டுட்டு மேலே வந்து நல்லா அந்த கரையை ஒட்டி நீங்கள் அந்த பிசுறு இருக்கிறத நல்லா மடித்து விட்ருங்க. இது வெட்டினதுக்கு வந்து நான் அதே அளவில் லைனிங் கிளாத்து உள்ளே கொடுத்து ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இது ப்ளவுஸுன்றதுனால இது ஈஞ்சிட்டு வர மாதிரி கிளாத்து, அதனால் நான் லைனிங் கிளாத்து வெட்டி ஜாயின் பண்ணிட்டேன் உள்ளே. இப்போ வந்து முன்னாடி வரைக்கும் நம்ம அந்த பார்டர் கொடுத்துடலாம் ஒரு லைனு. ஏன்னா நான் பாதியிலே நிப்பாட்டிட்டு உங்களுக்கு டிசைன் பண்ண போயிட்டேன் நான், அதனால் இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம பார்டர் கொடுத்துடலாம். இந்த பிசுறு நல்லா மடிச்சு விட்ருங்க. மடிச்சு விட்டு நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்ருங்க. தைச்சதுக்கப்புறமா நம்ம இன்னொரு தையல் போட்டுடலாம். கட்ரு வச்சு நூலை ஒட்டை கட் பண்ணிடுங்க. இப்போ இன்னொரு தையல் போடலாம். நல்லா கார்னர்ட்டாக போடப்போ வந்து திருப்பி கொண்டுட்டு வாங்க. அதாவது இது நிப்பாட்டி ஒரு திருப்பி அந்த மடிப்பில் ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. இது கிராஸ் பீஸுன்றதுனால உங்களுக்கு நல்லா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும் ஒரே மாதிரி. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஷோல்டர்கிட்ட வர அந்த மாங்காயை வச்சிடலாம். நீங்கள் வைக்கிறப்ப வந்து அதாவது முன்னாடிக்கு வந்து நம்ம இன்னொரு லைன் வந்து அந்த டிசைன் பண்ணுறதுக்காக அந்த பீஸையும் சேர்த்து வச்சு விட்ருங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு க்ளோஸாக காமிச்சிருக்கேன். சேர்த்து வச்சு விட்டு அதுக்கு ஒரு சுற்றியும் மாங்காய்க்கு தையல் போட்டுட்டு இப்போ முன்னாடி வந்து இன்னொரு லைன் வந்து தைச்சி முடிச்சிடலாம். கட் பண்ணி விட்டுடலாம். நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்ருங்க. தைச்சி விட்டு நம்ம இன்னொரு தையல் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு வைங்க. ஏன்னா நமக்கு அது பட்டன் பண்ண போகிறோம். நான் வந்து இது இந்த தைக்காததுக்கு முன்னாடியே இந்த லைன் கொடுத்து பார்த்தேன். அது வந்து கேன்வாஸ் வந்து சுருக்கம் விழுகுது. அதனால வந்து ஒரு பீஸுக்கு மட்டும்தான் நான் கொடுத்தேன். ப்ளவுஸில் வச்சதுக்கப்புறம் மீதிக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒன்றுக்கு மட்டும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது சரியாக வரலை. இப்போ நம்ம முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து அந்த வளைவு அந்த ப்ளஸ் அந்த 1/4 இன்ச்சு வந்து இந்த கேப் விட்டு கொடுக்கறது வந்து கரெக்டாக கொடுங்க. அந்த மாங்காய் வந்து நல்லா லைட்டாக வளைச்சி கொடுத்துட்டு வாங்க. இதே மாதிரி கீழே வரைக்கும் நான் 2 பீஸ் நம்ம முடிச்சிடலாம். நல்லா நீங்கள் தைக்கும் போதும் நல்லா டைட்டாக தூக்கி விட்டு தைச்சி விடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ வந்து கட் பண்ணி விட்ருங்க. இப்போ லாஸ்ட் பீஸு வச்சிடலாம். இப்போ சுற்றிலும் தைச்சிருங்க.
அந்த பைப்பிங் வந்து பள்ளத்திலே சுற்றிலும் தையல் போடுங்க. பைப்பிங் மேலே விழுக வேணாம். இப்போ இந்த மாதிரி 1/4 இன்ச்சு கேப் போட்டு நம்ம வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா இன்னொரு லைன் வந்து நம்ம முன்னாடி கழுத்துக்கு கொடுத்தோம். இப்போ இந்த சைடு வந்து இன்னொரு லைன் கொடுத்துடலாம். ஏன்னா வந்து நம்ம இப்படி கொடுக்குறப்ப வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நிறைவாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாக தெரியும் உங்களுக்கு. 2 லைன் நம்ம கொடுக்குறப்ப வந்து அதாவது வந்து ஒரு மாங்காய்க்கு அதாவது இந்த மாங்காய்க்கு நம்ம இந்த லைன் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டில் முன்னாடி ஒன்றுக்கு கொடுத்ததுக்கு வந்து அதை முன்னாடி இன்னொரு லைன் கொடுத்தது ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்போ அதாவது தொடர்ச்சியாக நமக்கு வர்றதுக்கு இப்போ இந்த இதுக்கு வந்து ஒரு பட்டனை, இப்போ இதுக்கு வந்து ஒரு 4 பட்டன் ரெடி பண்ணி ஒன்றுக்கும் நம்ம ஜாயின் கொடுக்குறப்ப வந்து நமக்கு அந்த கேப்பு வந்து கிடைக்காது, ஒரே மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ இந்த வந்து இன்னொரு லைனுக்கு தையல் போட்டுடலாம். எட்ஜிலே போடுங்க. நல்லா அந்த பிசுறு மடக்கி விட்டு நல்லா முடிச்சு விட்டுடலாம். நிப்பாட்டி திருப்பிக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தைக்கிற வேலை முடிஞ்சு அடுத்து வந்து நம்ம அந்த லைன் மட்டும் போட்டுடலாம். அதுக்கு இந்த சாண்டல் கலர் நூல் மாற்றிட்டு அந்த லைன் மட்டும் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு வந்து நான் 3 கொடுத்துருக்கேன், அடுத்தடுத்து 5 லைன் கொடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் 2 நூல் போட்டிருக்கேன், பாபினில் 1 நூல்கண்டில் 1, 2ஐயும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். 2 நூல் போட்டேன்னா ஒரே தடவையில் நம்ம திருப்பி எடுத்து அடுத்த லைன் போயிடலாம். இல்லை சிங்கிள் நூல் அப்படின்னா வந்து நம்ம வந்து 4 தடவை போயிட்டு வர மாதிரி வரும். அப்போ 4 தடவை நம்ம திருப்புறப்போ வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கோணலாக போயிடும் தையல். அதுக்கு இந்த மாதிரி 2 நூல் போட்டுட்டு சட்டுன்னு நம்ம வேலை முடிச்சிடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. ஏன்னா லைட் கலருக்கு டார்க் கலர் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சூப்பராக நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பாசி கொடுத்துடலாம். நான் பெரிய பாசி தான் கொடுக்குறேன். நம்ம அந்த ஒரு சைடு வந்து தட்டை பாசி இருக்கும் இல்லையா, அதுதான் கொடுக்குறேன் நான். கொஞ்சம் நல்லா பெருசாக வச்சா எடுப்பாக இருக்கும்ன்ட்டு எல்லாத்துக்கும் பெரிய பாசி கொடுக்குறேன். ஒன்றுக்கு 2 தையல் போட்டு விட்ருங்க. 2 தடவை அப்படியே குத்திடுங்க. நூல் கட் பண்ண வேணாம், நூல் கட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக தைச்சி விட்ருங்க. ஏன்னா வந்து இது சின்ன இடம் தான், கேப்பு தான் வரும் உங்களுக்கு, அதனால் நூல் கட் பண்ண தேவையில்ல. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் சிம்பிளாக தான் இருக்குது, ரொம்ப ஹெவியான வேலை கிடையாது. இது தைச்சி முடிச்சுட்டு கூட இந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணலாம், அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். தைச்ச முடித்து வச்சுட்டு ஒரு தடவை 2 தடவை போட்டு வச்ச ப்ளவுஸு கூட நம்ம சூப்பராக டிசைன் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பட்டன் பண்ணிடலாம். நம்ம வந்து 2 கிளாத்து கொடுக்கணும். அந்த அலுமினிய பட்டனுக்கு வந்து ஒயிட்டாக இருக்கனால நமக்கு வெளியில் தெரியும். அதனால் அடியில் வந்து ஒரு சதுரமாக ஒரு குட்டி பீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பெரிய பீஸ் கொடுத்துட்டு நல்லா டைட்டாக சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டுட்டு நம்ம இப்போ கட் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி நான் 4 பட்டன் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ மேலே வந்து தேவையில்லை, ஏன்னா நமக்கு அது வந்து கொடுத்துருக்கோம், ஷோல்டரை ஒட்டி இருக்கனால நமக்கு தேவையில்லை. இப்போ அதுக்கு கீழே இருந்து அந்த நமக்கு ஒன்றுக்கு வந்து ஜாயிண்ட்டு கண்டிப்பாக தேவை. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியும். இப்போ சுற்றிலும் நம்ம தைச்சி விட்டுறலாம். தைச்சி விட்டு நூலை கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணதுக்கப்புறமா பார்க்கலாம். இந்த நூலெல்லாம் வந்து பிசுறு இல்லாமல் அப்போக்கப்போ கட் பண்ணி விட்ருங்க. ஒரே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு.
இந்த மாங்காய் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொடுத்து நம்ம பண்ணுறப்ப வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இதுதான் இந்த சாரியில் வர மாங்காய் டிசைன் மாதிரி தான் கொடுத்துருக்கேன் நான். நீங்கள் எப்படி சொல்லுங்கள், இது ஓரளவுக்கு மாங்காய் மாதிரி இருக்கா இல்லை வந்து இது எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ரொம்ப ஈஸியான டிசைன் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து நம்ம அந்த லைனிங் கிளாத் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கோம் ப்ளூ கலரில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. கலரு காம்பினேஷன் வந்து செம்மையாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி திருப்பி வைக்கிறப்ப வந்து சேம் அப்படியே இருக்குது. தேங்க்யூ.